ஈரானிய உச்ச தலைவர் மீது நீ கை வைத்தால் முழு நாடும் உங்களுக்கு எதிராக போரில் களமிறங்கும் என டொனால்ட் ட்ரம்பை மிரட்டிய ஈரானினுடைய ஜனாதிபதி. அமெரிக்காவுக்கு எதிரான இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு எதிரான ஈரானின் அடுத்த கட்ட போரானது எவ்வாறு அமைந்திருக்கும் என உத்தியோகபூர்வமாக அறிவித்த ஈரானிய ஷூரா சபையினுடைய தலைவருடைய ஆலோசகர் டொனால்ட் ட்ரம்பின் காசா பீஸ் கவுன்சிலும் இந்த பீஸ் கவுன்சிலில் இணைந்து கொள்ள போகும் பல நாட்டு தலைவர்களும் $1 பில்லியன் வியாபாரமும். வடகிழக்கு சிரியாவில் என்ன நடக்கின்றது? அமெரிக்காவினுடைய தலைமையில் ஜூலானிக்கும் SDF குர்திஷ் படைகளுக்கும் இடையில் மேற்கொள்ளப்பட்டிருக்கக்கூடிய ஒப்பந்தத்தில் உள்ள மிக முக்கியமான விடயங்கள் என்ன? சிரியாவின் வடகிழக்கு சிறைச்சாலைகளில் இருந்து வெளியேற்றப்பட்ட ISIS பயங்கரவாதிகளும் மிக முக்கியமான ISIS பயங்கரவாத தளபதிகளும் அவர்களுடைய குடும்ப உறுப்பினர்களும். இதற்கு பிறகு வடகிழக்கு சிரியாவில் இருக்கக்கூடிய எண்ணெய் தளங்களை யார் கட்டுப்படுத்த போகின்றார்கள்? அமெரிக்கா இவ்வாறான காய் நகர்த்தல்களை மேற்கொண்டுள்ளது. அலப்போவின் ஷேக் மக்சூத் மற்றும் தேர் ஹஃபர் பிரதேசங்களை ஜூலானியின் படைப்பிரிவுகள் முழுமையாக கைப்பற்றியதை தொடர்ந்து வடகிழக்கு சிரியாவினை முழுமையாக கைப்பற்றப் போவதாகவும் வடகிழக்கு சிரியாவை முழுமையாக கைப்பற்றுவதற்கான தரைவழி தாக்குதல்களை ஆரம்பிக்கப் போவதாகவும் டேர் பிரதேசத்தினூடாகவும் ரக்கா பிரதேசத்தினூடாகவும் தரைவழி தாக்குதல்களை ஆரம்பிக்கப் போவதாகவும் ஜூலானியின் அரசாங்கம் உத்தியோகபூர்வமாக அறிவித்தது. மார்ச் 10 ஒப்பந்தத்திற்கமைவாக குர்திஷ் படைப்பிரிவு சிரியாவினுடைய அரசாங்கத்தோடு இணையாததன் காரணத்தினாலும் குறித்த ஒப்பந்தத்தினை நடைமுறைப்படுத்துவதற்கான முழுமையான சம்மதத்தினை குர்திஷ் படைப்பிரிவினுடைய தலைவர் வழங்காததன் காரணத்தினாலுமே நாங்கள் இந்த தரைவழி தாக்குதல்களை ஆரம்பிக்கின்றோம் என ஜூலானியின் அரசாங்கம் அறிவித்தது. இதற்கமைவாக குறித்த வரைபடத்திலே இலக்கம் 3 காண்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய ரக்கா பிரதேசத்தின் ஊடாகவும் இலக்கம் 4 குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய டேர் பிரதேசங்களின் ஊடாகவுமே ஜூலானியின் படைகள் தரைவழி தாக்குதல்களை ஆரம்பித்தன. அதாவது ஜூலானியின் படைப்பிரிவுகளும் துருக்கி ஆதரவு படைப்பிரிவுகளான SNA படைப்பிரிவுகளும் ஒன்றிணைந்து இலக்கம் 3 குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய ரக்கா பிரதேசத்தினூடாக தரைவழி தாக்குதல்களை ஆரம்பித்தார்கள். மேலும் டேர் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய சிரியாவின் அரபு இராணுவமும் பெடோயின் அரபு பழங்குடி குழுக்களும் ஒன்றிணைந்து டேர் பிரதேசம் வழியாக வடகிழக்கு சிரியாவை நோக்கி தரைவழி தாக்குதல்களை ஆரம்பித்தார்கள். இதன் ஆரம்பமாக யூப்ரட்டிஸ் நதிக்கரை பிரதேசங்களை முழுமையாக கைப்பற்றி வடகிழக்கு சிரியாவுக்குள்ளே நுழைந்தார்கள். அத்தோடு இவ்வாறு யூப்ரட்டிஸ் நதிக்கரையை தாண்டி ஜூலானியின் படைகள் தரைவழி தாக்குதலை ஆரம்பித்ததற்கு பின்பு SDF குர்திஷ் படைகள் பதிலடி தாக்குதல்களை மேற்கொள்ளவில்லை. ரக்கா மற்றும் டேர் பிரதேசங்களிலே நிலை கொண்டிருக்கக்கூடிய குர்திஷ் படைப்பிரிவுகள் பின்வாங்குவதற்கே ஆரம்பித்தார்கள். திஷ்ரின் அணைக்கட்டு பிரதேசத்திலும் ரக்காவினுடைய தெற்கு பிரதேசத்திலும் டேர் சில பிரதேசங்களில் மாத்திரமே இரு தரப்பினருக்கும் இடையிலான மோதல்கள் ஏற்பட்டிருந்தன. அதுவும் சிறிய அளவிலான மோதல்களாகவே அமைந்திருந்தன. இந்த சிறிய அளவிலான மோதல்களை தவிர மிகப்பெரிய தாக்குதல்களை ஜூலானியின் படைகள் மேற்கொள்ளவில்லை. ஏனென்றால் குறித்த பிரதேசங்களில் இருந்து குர்திஷ் படைப்பிரிவுகள் முழுமையாக பின்வாங்கியிருந்தார்கள். அமெரிக்க தூதர் டொம்பெராக்கினுடைய தலைமையில் ஜூலானியின் அரசாங்கத்திற்கும் குர்திஷ் படைப்பிரிவினுடைய தளபதிகளுக்கும் ஈராக்கினுடைய குர்திஸ்தான் பிரதமருக்கும் இடையில் பேச்சுவார்த்தைகள் மேற்கொள்ளப்பட்டிருந்தன. இந்த மோதலை தவிர்ப்பதற்காக அமெரிக்க தூதர் டொம்பெராக் இரு தரப்பினருக்கும் இடையில் தொடர்ச்சியான பேச்சுவார்த்தைகளை மேற்கொண்டிருந்தார். மேலும் இந்த பேச்சுவார்த்தைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய சந்தர்ப்பத்திலேயே ஜூலானினுடைய படைகள் இந்த தரைவழி தாக்குதலை மேற்கொண்டதனால் குர்திஷ் படைப்பிரிவுகள் எந்தவிதமான தாக்குதல்களையும் பதிலடி தாக்குதல்களையும் மேற்கொள்ளவில்லை. மேலும் ஜூலானியின் படைகளை எதிர்ப்பதற்கு அவர்கள் தயாராகவும் இருக்கவில்லை. இதனாலேயே பெரும்பாலான பிரதேசங்களில் இருந்து அவர்கள் பின்வாங்கினார்கள். அதாவது ரக்கா டேர் பிரதேசங்களில் இருந்து பின்வாங்கி இலக்கம் 5 குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய ஹசாக்கா பிரதேசத்தில் நிலை கொண்டார்கள். இதனால் யூப்ரட்டிஸ் நதிக்கரையை கடந்த ஜூலானியின் படைப்பிரிவுகள் ரக்கா மற்றும் டேர் பிரதேசங்களை முழுமையாக கைப்பற்றிக் கொண்டன. மேலும் எந்தவிதமான பதிலடி தாக்குதல்களும் இல்லாமல் இலகுவாகவே கைப்பற்றிக் கொண்டார்கள். அதே நேரம் ஜூலானி குர்திஷ் படைகளுக்கு இடையிலான அடுத்த கட்ட ஒப்பந்தத்தினை முடிப்பதற்காக சில அறிக்கைகளையும் வெளியிட்டிருந்தார். மேலும் ஜூலானியின் குறித்த அறிக்கையில் இவ்வாறு தெரிவிக்கப்பட்டிருந்தது: நாங்கள் வடகிழக்கு சிரியாவில் இருக்கக்கூடிய குர்திஷ் சமூகத்தினுடைய உரிமைகளை பாதுகாப்போம். குர்திஷ் சமூகத்தினுடைய பாதுகாப்பை உறுதிப்படுத்துவோம். அவர்களுக்கு நாங்கள் எந்தவிதமான தீங்கையும் ஏற்படுத்த மாட்டோம். மேலும் வடகிழக்கு சிரியாவில் இருக்கக்கூடிய குர்திஷ் மக்களுக்கு எதிராக யாராவது தாக்குதல்களை மேற்கொண்டால் குர்திஷ் மக்களுக்கு ஆதரவாக நாங்கள்
நாங்கள் களமிறங்குவோம். குர்திஷ் மக்களுடைய எதிரிகளே எங்களுக்கும் எதிரிகளாக இருப்பார்கள். குர்திஷ் சமூகத்திற்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய அனைத்து காரணிகளையும் சட்ட மூலங்களையும் நாங்கள் ரத்து செய்வோம். மேலும் நாங்கள் குர்திஷ் மொழியை சிரியாவினுடைய தேசிய மொழிகளில் ஒன்றாகவும் அங்கீகரிக்கின்றோம். இதனால் குர்திஷ் மொழியிலேயே உங்களுடைய குழந்தைகள் கல்வி கற்கலாம். மேலும் குர்திஷ் மக்களுடைய புத்தாண்டு தினத்திலே நாங்கள் தேசிய விடுமுறையையும் அறிவிக்கின்றோம். அத்தோடு எங்களுடைய இந்த வேலை திட்டங்களுக்கு ஈடாக குர்திஷ் படைப்பிரிவுகள் ஆயுதங்களை கீழே வைத்து சிரியாவினுடைய அரசாங்கத்திடம் ஒப்படைத்துவிட்டு சிரியாவினுடைய அரசாங்கத்தோடு முழுமையாக ஒன்றிணைந்து விட வேண்டும். நாங்கள் ஒருங்கிணைந்த சிரியாவை உருவாக்கி ஒன்றிணைந்து செயற்பட வேண்டும் என குறித்த அறிக்கையில் ஜூலானி தெரிவித்துள்ளார். ஜூலானியின் இந்த அறிக்கைகளை தொடர்ந்து ஈராக்கின் குர்திஸ்தான் தலைநகரான எர்பில் பிரதேசத்தில் விசேட கலந்துரையாடல்கள் மேற்கொள்ளப்பட்டிருந்தன. இந்த விசேட கலந்துரையாடலானது குர்திஸ்தானினுடைய பிரதமராக இருக்கக்கூடிய பர்சானியின் தலைமையிலேயே மேற்கொள்ளப்பட்டிருந்தது. மேலும் இதிலே குர்திஷ் படைப்பிரிவினுடைய தளபதிகளும் தலைவர்களும் அமெரிக்க தூதர் டாம் பெராக்கும் குர்திஸ்தான் பிரதமர் பர்சானியும் இன்னும் சில முக்கியமான அமெரிக்க பிரதிநிதிகளும் கலந்து கொண்டிருந்தார்கள். மேலும் இந்த கலந்துரையாடலின் போது பர்சானி இவ்வாறு தெரிவித்தார். சிரியாவினுடைய ஜனாதிபதி அஹமத் ஷாரா வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கைகள் வரவேற்கத்தக்கவை. அவர் குர்திஷ் மக்களுடைய உரிமைகளை பாதுகாப்பதாக உறுதியளித்துள்ளார். மேலும் அமெரிக்காவும் குர்திஷ் மக்களுடைய பாதுகாப்பிற்கு உறுதியளித்துள்ளது. மேலும் குர்திஷ் மொழியை அவர் தேசிய மொழிகளில் ஒன்றாகவும் பிரகடனம் செய்துள்ளார். குர்திஷ் இனத்திற்கான முழுமையான உரிமையை வழங்குவதாகவும் அறிவித்துள்ளார். உண்மையில் அஹமத் ஷாராவினுடைய இந்த வேலை திட்டங்களை நாங்கள் வரவேற்கின்றோம். தற்போது ஒருங்கிணைந்த சிரியாவை உருவாக்குவதற்கு இந்த வேலை திட்டங்கள் முக்கியமானவையாகும். இதனால் வடகிழக்கு சிரியாவில் இருக்கக்கூடிய குர்திஷ் படைப்பிரிவுகள் சிரியாவினுடைய அரசாங்கத்தோடு ஒன்றிணைந்த வேலை திட்டங்களையே மேற்கொள்ள வேண்டும் என ஈராக்கினுடைய குர்திஸ்தான் பிரதமர் பர்சானி கருத்துக்களையும் வெளியிட்டார். அதே போன்று சிரியாவில் இருக்கக்கூடிய குர்திஷ் மக்களுக்கு நாங்கள் முழுமையான ஆதரவை வழங்குவோம் என்றும் குர்திஷ் மக்களுடைய உரிமைகளையும் பாதுகாப்பையும் உறுதிப்படுத்துவதில் அமெரிக்கா முதன்மையாக செயற்படும் என்றும் சிரியாவின் ஜனாதிபதியோடு குர்திஷ் படைகள் ஒன்றிணைந்து வேலை திட்டங்களை மேற்கொள்ள வேண்டும் என்றும் இரு தரப்பினரும் பேச்சுவார்த்தைகள் மூலமாக ஒருங்கிணைந்த முடிவுகளை எட்டுவதே ஒரு சிறந்த தீர்மானமாக அமைந்திருக்கும் என்றும் அமெரிக்க தூதர் டாம் பெராக்கும் கருத்துக்களை முன்வைத்திருந்தார். இதைத் தொடர்ந்து ஜூலானியின் அரசாங்கத்தோடு ஒன்றிணைந்து செயற்படுவதற்கான முக்கியத்துவத்தை அமெரிக்க மத்திய கட்டளை தளபதியும் குர்திஷ் படைப்பிரிவுகளுக்கு எடுத்து வைத்தார். மேலும் வடகிழக்கு சிரியாவினுடைய பாதுகாப்பை அமெரிக்கா உறுதிப்படுத்துவதாகவும் அமெரிக்க மத்திய கட்டளை தளபதி குறிப்பிட்டார். இதைத் தொடர்ந்து நேற்று மதியம் அமெரிக்க தூதர் டாம் பெராக் அவசரமாக டமஸ்கஸில் களமிறங்கி ஜூலானியை சந்தித்து கலந்துரையாடல்களை மேற்கொண்டார். மேலும் இதன்போது SDF படைப்பிரிவினுடைய தலைவர் மஸ்லூம் அப்தீக்கும் ஜூலானிக்கும் இடையில் தொலைபேசியில் உரையாடல்கள் மேற்கொள்ளப்பட்டிருந்தன. ஜூலானியும் SDF குர்திஷ் படைப்பிரிவினுடைய தளபதியும் தொலைபேசியில் கலந்துரையாடல்களையும் பேச்சுவார்த்தைகளையும் மேற்கொண்டார்கள். இந்த பேச்சுவார்த்தையை தொடர்ந்து ஜூலானிக்கும் SDF படைப்பிரிவுக்கும் இடையில் தற்காலிக ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டது. அதாவது வடகிழக்கு சிரியாவினுடைய பெரும் பகுதிகளுக்குள் ஜூலானியின் அரச படைகளை அனுமதிக்க வேண்டும். குறித்த பிரதேசங்களிலிருந்து SDF படைப்பிரிவுகள் பின்வாங்கிவிட வேண்டும். இதற்கமைவாக நாங்கள் தற்காலிக போர் நிறுத்தத்தினை அறிவிக்கின்றோம் என ஜூலானிக்கும் SDF குர்திஷ் படையினுடைய தலைவர் அப்தீக்கும் இடையில் ஒப்பந்தம் எட்டப்பட்டது. இதைத் தொடர்ந்து அமெரிக்க தூதர் டாம் பெராக்கினுடைய தலைமையில் அடுத்த கட்ட விரிவான பேச்சுவார்த்தைகள் மேற்கொள்ளப்பட்டு ஒரு விரிவான ஒப்பந்தமும் கைச்சாத்திடப்பட்டது. அத்தோடு இந்த விரிவான ஒப்பந்தத்தில் இவ்வாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது. வடகிழக்கு சிரியாவில் இருக்கக்கூடிய அனைத்து சிவில் நிறுவனங்களும் சிரியாவினுடைய அரசோடு ஒன்றிணைக்கப்படும். வடகிழக்கு சிரியாவில் இருக்கக்கூடிய அனைத்து எண்ணெய் தளங்கள் மீதான கட்டுப்பாடுகளும் சிரியாவினுடைய அரசாங்கத்தின் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரப்படும். பாதுகாப்பு சோதனைகளுக்கு பிறகு படைகளாக இல்லாமல் தனிநபர்களாக SDF குர்திஷ் படையில் இருக்கக்கூடிய சிப்பாய்கள் இணைத்துக் கொள்ளப்படுவார்கள். ஹசாக்கா பிரதேசத்திற்கான ஆளுநரை சிரியாவினுடைய அரசாங்கமே தெரிவு செய்யும். ஐனல் அரப் பகுதியிலிருந்து கனரக போர் வாகனங்களும் ஆயுதங்களும் முழுமையாக வெளியேற்றப்பட வேண்டும். உள்துறை பாதுகாப்பு அமைச்சகத்திற்கு கீழால் பாதுகாப்பு படைகள் உருவாக்கப்பட்டு வடகிழக்கு சிரியா முழுவதும் நிலைநிறுத்தப்படும். குர்திஷ் படைகளினால் கட்டுப்படுத்தக்கூடிய ISIS உறுப்பினர்களை அடைத்து வைத்திருக்கக்கூடிய அனைத்து சிறைச்சாலைகளும் சிரியாவினுடைய அரச கட்டுப்பாட்டுக்கு கீழால் கொண்டு வரப்படும். வடகிழக்கு சிரியாவில் இருக்கக்கூடிய அனைத்து சிறைச்சாலைகளும் சிரியாவினுடைய அரசாங்கத்திற்கு கீழால் கொண்டு வரப்படும். சிரியாவினுடைய அரசு நிறுவனங்களில் குர்திஷ் படைப்பிரிவை
பகுதிகளை சேர்ந்தவர்களுக்கு வேலை வாய்ப்புகள் வழங்கப்படும். வடகிழக்கு சிரியாவிலிருந்து PKK படைப்பிரிவுகள் முழுமையாக வெளியேற்றப்படும். மேலும் குர்திஷ் படைப்பிரிவினுடைய தளபதிகள் சிரியாவினுடைய அரசாங்கத்தோடு முழுமையாக ஒன்றிணைந்து செயற்படுவார்கள் என குறித்த ஒப்பந்தத்திலே தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்தோடு இந்த ஒப்பந்தத்தில் ஜூலானியும் SDF படைப்பிரிவினுடைய தலைவர் அப்தியும் கையொப்பமிட்டுள்ளார்கள். அதாவது அமெரிக்காவினுடைய தலைமைக்கு கீழால் ஜூலானிக்கும் SDF படைப்பிரிவுக்கும் இடையில் ஒப்பந்தம் கைச்சாத்திடப்பட்டுள்ளன. இந்த ஒப்பந்தத்திற்கு அமைவாக சிரியாவினுடைய வடகிழக்கு பிரதேசமும் ஜூலானியின் அரசாங்கத்தினுடைய கட்டுப்பாட்டுக்கு கீழால் கொண்டு வரப்பட்டுள்ளது. அத்தோடு இந்த ஒப்பந்தம் கைச்சாத்திடப்பட்டு ஓரிரண்டு மணித்தியாலங்களுக்குள் ரக்கா மற்றும் டேரசோரினுடைய வடக்கு பிரதேசங்கள் முழுவதும் ஜூலானியின் படைப்பிரிவுகள் களமிறங்கியிருந்தன. அவர்களுடைய கட்டுப்பாட்டுக்கு கீழால் அனைத்தையும் கொண்டு வந்தார்கள். அதே நேரம் இங்கிருக்கக்கூடிய இன்னும் ஒரு மிகப்பெரிய ஆபத்தான விடயம் என்னவென்றால் ரக்கா மற்றும் டேரசோரின் வடக்கு பிரதேசத்தில் இருக்கக்கூடிய சிறைச்சாலைகளில் இருக்கக்கூடிய ISIS பயங்கரவாதிகளும் அவர்களுடைய தளபதிகளும் அவர்களுடைய குடும்ப உறுப்பினர்களும் முழுமையாக விடுதலை செய்யப்பட்டுள்ளார்கள். ஜூலானியின் படைப்பிரிவுகள் குறித்த சிறை சாலைகளை தங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள் முழுமையாக கொண்டு வந்ததும் இந்த ISIS பயங்கரவாதிகளையும் அவர்களுடைய தலைவர்களையும் குடும்ப உறுப்பினர்களையும் முழுமையாக விடுதலை செய்துள்ளார்கள். இவை தொடர்பான காணொளிகளும் வெளியாக இருந்தன. அவற்றை டெலிகிராம் சேனலிலும் பதிவிட்டுள்ளேன். அதாவது ISIS பயங்கரவாதிகளுக்கு எதிராக ஒன்றிணைந்து செயற்படுவோம் என்று கூறிய ISIS பயங்கரவாதிகளுடைய முன்னாள் தளபதியான ஜூலானி தற்போது வடகிழக்கு சிரியாவில் இருக்கக்கூடிய ISIS பயங்கரவாத தளபதிகளையும் முக்கியமான புள்ளிகளையும் அதிகளவான பயங்கரவாதிகளையும் அவர்களுடைய குடும்ப உறுப்பினர் விடுதலை செய்துள்ளார். மேலும் இவை தொடர்பாக அமெரிக்காவினுடைய மத்திய கட்டளை தளபதியோ அமெரிக்க தூதர் டொம்பெராக்கோ அல்லது அமெரிக்க ஊடகங்களோ எந்தவிதமான செய்திகளையும் வெளியிடவில்லை. ஜூலானியின் படைகள் சிறைச்சாலைகளை திறந்து ISIS பயங்கரவாதிகளை முழுமையாக விடுதலை செய்துள்ளார்கள் என்கின்ற தகவல்களை அமெரிக்க ஆதாரங்கள் எதுவுமே வெளியிடவில்லை. எனவே இவர்களுடைய ஆதரவுகளுக்கு அமைவாகவே இந்த வேலை திட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது என்பதனையும் எங்களுக்கு தெளிவாக புரிந்து கொள்ளலாம். அத்தோடு ஜூலானியின் படைப்பிரிவுகள் ரக்கா மற்றும் டேரசோரினுடைய வடக்கு பிரதேசத்தினை முழுமையாக கைப்பற்றிக் கொண்டதனால் குறித்த பிரதேசங்களிலிருந்து குர்திஷ் படைகள் வெளியேறி ஹசாக்கா பிரதேசத்தினை அடைந்திருப்பதனால் சிரியாவினுடைய வரைபடம் தற்போது இவ்வாறு மாறியுள்ளது. குறித்த வரைபடத்திற்கு அமைவாக தற்போது மஞ்சள் நிற பிரதேசத்தினால் காண்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய பகுதிகளில் மாத்திரமே குர்திஷ் படைப்பிரிவுகள் நிலை கொண்டுள்ளார்கள். இலக்கம் 5 காண்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஹசாக்கா பிரதேசத்திலேயே அதிகமாக நிலை கொண்டுள்ளார்கள். அதே நேரம் இன்னும் சில நாட்களுக்குள் ஹசாக்கா பிரதேச குர்திஷ் படைப்பிரிவுகள் முழுமையாக பின்வாங்கி விடுவார்கள் என்றும் ஒட்டுமொத்த வடகிழக்கு சிரியாவும் ஜூலானின் அரசாங்கத்தின் கட்டுப்பாட்டுக்கு கீழால் கொண்டுவரப்பட்டு விடும் என்றும் SDF குர்திஷ் படைப்பிரிவுகள் ஜூலானின் அரசாங்கத்தோடு ஒன்றிணைந்து செயற்படுவார்கள் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது. அத்தோடு இங்கிருக்கக்கூடிய மிக முக்கியமான விடயமே அமெரிக்காவினுடைய காய் நகர்த்தலாகும். அதாவது அசாதினுடைய ஆட்சியின் போது வடகிழக்கு சிரியாவிலே இருக்கக்கூடிய குர்திஷ் படைப்பிரிவுகளுக்கு அமெரிக்கா முழுமையான ஆதரவை வழங்கியது. வடகிழக்கு சிரியாவை முழுமையாக குர்திஷ் படைப்பிரிவுகள் கட்டுப்படுத்துவதற்கு அமெரிக்காவே மிக முக்கியமான காரணமாகும். அமெரிக்காவினுடைய துருப்புக்கள் வடகிழக்கு சிரியாவில் முழுமையாக களமிறக்கப்பட்டு அமெரிக்க இராணுவத்தினுடைய உதவியோடு குர்திஷ் படைப்பிரிவுகள் வடகிழக்கு சிரியாவை தங்களுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருந்தார்கள். மேலும் வடகிழக்கு சிரியாவில் இருக்கக்கூடிய எண்ணெய் வளங்களையும் SDF படைப்பிரிவினுடைய கட்டுப்பாட்டுக்கு கீழால் கொண்டு வந்து அமெரிக்காவுக்கு தேவையான எண்ணெய் வளங்களையும் முழுமையாக SDF இடமிருந்து பெற்றுக் கொண்டார்கள். அசாதினுடைய ஆட்சியின் போது குறித்த எண்ணெய் வளங்கள் சிரியாவின் அரசாங்கத்திற்கு கிடைக்கப்பெறக்கூடாது என்பதற்காகவே அமெரிக்கா குர்திஷ் படைப்பிரிவுகளை வைத்து இந்த காய் நகர்த்தல்களை மேற்கொண்டிருந்தது. மேலும் ஒட்டுமொத்த வடகிழக்கு சிரியாவிலும் அமெரிக்காவினுடைய நலன்கள் பாதுகாக்கப்பட்டன. எனவே தற்போது தம்பி ஜூலானி அண்ணன் நெட்டன்யாகுவோடு இயல்பாக்கத்தினை ஏற்படுத்துவதற்கான வேலை திட்டங்களை முன்னெடுத்து இருப்பதனால் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்போடு பாதுகாப்பு ஒப்பந்தங்களை முடிப்பதற்கு முன்வந்திருப்பதனால் அமெரிக்காவினுடைய மிக முக்கியமான அடிமைகளாக மாறி இருப்பதனால் பிராந்தியத்திலே பலஸ்தீனிய போர்முனைக்கு ஆதரவான எதிர்ப்பற்றுகளுக்கு எதிராக செயற்படுவதற்கு உறுதுணையாக இருப்பதனால் சிரியாவினுடைய களத்தில் அமெரிக்கா குர்திஷ் படைப்பிரிவுகளுக்கு பதிலாக தற்போது ஜூலானியையே முழுமையாக ஆதரிக்க துவங்கியுள்ளது. இதற்கு பிறகு சிரியாவுக்குள்ளே இருக்கக்கூடிய எண்ணெய் வளங்களையும் ஏனைய வளங்களையும் கொள்ளையடிப்பதற்கு குர்திஷ் படைப்பிரிவுகள் அமெரிக்காவுக்கு தேவைப்படாது. ஜூலானியை பயன்படுத்தி அவர்கள் அனைத்து விதமான கொள்ளைகளையும் மேற்கொள்வார்கள். ஜூலானி டொனால்ட் ட்ரம்பை சந்தித்த வேளையிலேயே சிரியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான எண்ணெய் வர்த்தகங்களை மேற்கொள்வதற்கான இயற்கை வளங்களை பெற்றுக் கொள்வதற்கான ஒப்பந்தங்கள் கைச்சாத்திடப்பட்டன. எனவே இதற்கு பிறகு சிரியாவில் இருக்கக்கூடிய வளங்களை கொள்ளையடிப்பதற்கு வடகிழக்கு சிரியாவில் இருக்கக்கூடிய எண்ணெய் வளங்களை கொள்ளையடிப்பதற்கு அமெரிக்காவுக்கு குர்திஷ் படைப்பிரிவுகள் தேவையில்லை. இதனால் தான் தற்போது அமெரிக்கா காய் நகர்த்தல்களை மேற்கொண்டு தங்களுடைய இரு அடிமைகளுக்கு இடையிலும் ஒப்பந்தத்தை மேற்கொண்டு
மேற்கொண்டு ஜூலானிற்கு முன்னுரிமையை வழங்கி சிரியாவினுடைய ஒட்டுமொத்த வளங்களையும் கொள்ளையடிப்பதற்கான வேலை திட்டங்களையும் காய் நகர்த்தல்களையும் அமெரிக்கா மேற்கொண்டுள்ளது. இவ்வளவு நாளாக குர்திஷ் படைப்பிரிவிற்கு கீழால் வடகிழக்கு சிரியாவில் இருக்கக்கூடிய எண்ணெய் வளங்களை அமெரிக்கா கொள்ளையடித்தது. இதற்கு பின்பு ஜூலானின் அரசாங்கத்திற்கு கீழால் வடகிழக்கு சிரியாவில் இருக்கக்கூடிய எண்ணெய் வளங்களை அமெரிக்கா கொள்ளையடிக்கும். எனவே சிரியாவின் களத்தில் அமெரிக்காவின் நலன்களுக்கு எந்தவிதமான தடையும் ஏற்படவில்லை. மேலும் எந்தவிதமான தடையும் ஏற்படாத வண்ணமே அவர்கள் ஜூலானிற்கும் SDF படைப்பிரிவுகளுக்கும் இடையில் ஒப்பந்தத்தையும் முடித்துள்ளார்கள். எனவே சிரியாவின் களத்தில் இருக்கக்கூடிய இந்த அரசியலையும் நாங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். காசாவுக்காக அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய பீஸ் கவுன்சில் தொடர்பாகவும் பீஸ் கவுன்சிலுடைய தலைவராக தெரிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய டொனால்ட் ட்ரம்ப் தொடர்பாகவும் பீஸ் கவுன்சிலுக்கு கீழால் உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய காசாவின் எக்ஸிகியூட்டிவ் போர்டு தொடர்பாகவும் இந்த எக்ஸிகியூட்டிவ் போர்டில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் தொடர்பாகவும் நேற்றைக்கு முன்தினம் வெளியிட்டிருக்கக்கூடிய காணொளியில் பல முக்கியமான தகவல்களை பதிவிட்டிருந்தேன். மேலும் தற்போது காசாவுக்கான பீஸ் கவுன்சிலில் இணைந்து கொள்வதற்காக பல நாட்டு தலைவர்களுக்கும் டொனால்ட் ட்ரம்ப் அழைப்பு விடுத்துள்ளார். மத்திய கிழக்கில் இருக்கக்கூடிய அடிமை அரபு நாடுகளுக்கும் ஐரோப்பிய நாடுகளுக்கும் கனடா மற்றும் ரஷ்யாவுக்கும் டொனால்ட் ட்ரம்ப் அழைப்பு விடுத்துள்ளார். அதே போன்று இந்த பீஸ் கவுன்சிலில் நெட்டன்யாகுவும் இணைந்து கொள்வார். அதே நேரம் பீஸ் கவுன்சிலில் இணைந்து கொள்ளுமாறு ஈரானுக்கு அழைப்பு விடுக்கப்படவில்லை. ஏனென்றால் ஈரான் காசாவில் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ள டொனால்ட் ட்ரம்பின் ஒப்பந்தத்தையே ஏற்றுக்கொள்ளவில்லை. ஷாமல் ஷேக் பிரதேசத்தில் நடைபெற்ற டொனால்ட் ட்ரம்பினுடைய ஒப்பந்தத்தினை நடைமுறைப்படுத்துவதற்கான வேலை திட்டங்களிலும் ஈரான் கலந்து கொள்ளவே இல்லை. மேலும் ஆக்கிரமிப்பாளர்களுடனான இந்த ஒப்பந்தத்தினால் எதுவும் நடைபெறப் போவதில்லை என்பதில் ஈரான் தெளிவாகவே இருந்தது. எனவே டொனால்ட் ட்ரம்பினுடைய ஒப்பந்தத்தையும் காசாவிலே டொனால்ட் ட்ரம்ப் மேற்கொள்ளக்கூடிய திட்டங்களையும் ஈரான் முழுமையாக நிராகரித்திருப்பதனால் இந்த பீஸ் கவுன்சிலில் இணைந்து கொள்வதற்கான இந்த அழைப்புகளையும் டொனால்ட் ட்ரம்ப் ஈரானுக்கு அனுப்பவில்லை. அத்தோடு இங்கிருக்கக்கூடிய இன்னுமொரு விடயம் என்னவென்றால் பீஸ் கவுன்சிலில் இணைந்து கொள்ளக்கூடிய வெளிநாட்டு தலைவர்கள் இந்த பீஸ் கவுன்சிலினுடைய நிரந்தர உறுப்புரிமையையும் பெற்றுக்கொள்ள முடியும். தொடர்ந்தும் இந்த பீஸ் கவுன்சிலின் உறுப்புரிமை நாடாக அவர்களுக்கு இருக்க முடியும். அவ்வாறு அவர்கள் காசாவின் பீஸ் கவுன்சிலில் தொடர்ச்சியாக இருக்க விரும்பினால் நிரந்தர உறுப்புரிமையை பெற்றுக்கொள்ள விரும்பினால் $1 பில்லியன் அமெரிக்க டாலர்களை டொனால்ட் ட்ரம்புக்கு வழங்க வேண்டும். அவ்வாறு $1 பில்லியன் டாலர்களை டொனால்ட் ட்ரம்புக்கு வழங்கினால் மாத்திரமே காசாவின் பீஸ் கவுன்சிலில் நிரந்தர உறுப்புரிமையை பெற முடியும். இல்லாவிட்டால் அவர்கள் ஒரு வருடத்திற்கு பின்பு வெளியேற்றப்படுவார்கள். உண்மையிலேயே பலஸ்தீனிய மக்களையும் காசாவையும் வைத்து டொனால்ட் ட்ரம்ப் பணம் சம்பாதிக்கக்கூடிய இந்த திட்டம் அருவருப்பானதாகும். பீஸ் கவுன்சிலில் இணைந்து கொள்வதற்கே $1 பில்லியன் டாலர்களை டொனால்ட் ட்ரம்ப் வசூலிக்கின்றாராக இருந்தால் காசாவை முழுமையாக தரைமட்டமாக்கி காசாவை புனரமைக்கின்றோம் என்கின்ற பெயரில் காசாவை முழுமையாக விற்பனை செய்து எத்தனை டாலர்களை லாபமாக பெற்றுக் கொள்வதற்கு டொனால்ட் ட்ரம்ப் திட்டமிட்டிருப்பார் என்பதனை நினைத்துக் கொள்ளுங்கள். அத்தோடு காசாவுக்கான பீஸ் கவுன்சிலில் இணைந்து கொள்வதாக கனடா மற்றும் பிரித்தானியாவினுடைய பிரதமர்கள் அறிவித்துள்ளார்கள். அதே நேரம் $1 பில்லியன் டாலர்களை வழங்கி காசா பீஸ் கவுன்சிலில் நிரந்தர உறுப்புரிமையை பெற்றுக் கொள்வதற்கான மறுப்பையும் அவர்கள் தெரிவித்துள்ளார்கள். அடுத்து ஈரானுக்கு எதிரான தாக்குதல்களை மேற்கொள்வதற்கான தயார்படுத்தல்களை அமெரிக்கா உச்ச அளவில் தொடர்ச்சியாக மேற்கொண்டு வருகின்றது. மத்திய கிழக்கிலே அதனுடைய அனைத்து தயார்படுத்தல்களையும் விரைவாக மேற்கொண்டு வருகின்றது. இதற்கமைவாக இன்றைய தினம் தாட்வான் பாதுகாப்பு அமைப்புகள் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பிலே களமிறக்கப்பட்டுள்ளன. ஈரானிய ஏவுகணைகளை சமாளிப்பதற்கு தேவையான அதிகளவான தாட்வான் பாதுகாப்பு ஏவுகணைகளுடைய இருப்புகளையே அமெரிக்கா களமிறக்கியுள்ளது. அதே போன்று பிரித்தானியாவின் லக்கன்ஹீத் விமான கட்டளை தளத்திலிருந்து 15 F-15 போர் விமானங்களை மத்திய கிழக்கை நோக்கி நகர்த்தியுள்ளது. 15 F-15 போர் விமானங்களோடும் KC-135 எரிபொருள் நிரப்பு விமானங்களையும் ஜோர்டானிலே இருக்கக்கூடிய அமெரிக்காவினுடைய இராணுவ கட்டளை தளத்திற்கு நகர்த்தியுள்ளது. ஈரானினுடைய ஏவுகணைகளை முறியடிப்பதற்கு மிக முக்கியமான தளமாக ஜோர்டானிய வான்பரப்பே காணப்படுகின்றது. இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பை பாதுகாக்கக்கூடிய மிகப்பெரிய நாடாக ஜோர்டானே காணப்படுகின்றது. இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பை பாதுகாப்பதற்கு அமெரிக்காவும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பும் பயன்படுத்தக்கூடிய மிக முக்கியமான வான்பரப்பாக ஜோர்டானிய வான்பரப்பே காணப்படுகின்றது. எனவே இதற்கமைவாகவே தற்போது ஜோர்டானிய அமெரிக்க இராணுவ தளங்கள் உச்செச்சரிக்கையில் வைக்கப்பட்டுள்ளன. ஈரான் ஏவுகணைகளை சுட்டு வீழ்த்துவதற்காக ஜோர்டானில் இருக்கக்கூடிய வான் பாதுகாப்பு அமைப்புகளும் முழுமையாக தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளன. இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பை விட ஜோர்டானிய வான்பரப்பிலே அதிகளவான போர் விமானங்கள் தேவைப்படுகின்றன. இதற்கமைவாகவே தற்போது அமெரிக்கா அதிகளவான F-15 போர் விமானங்களை ஜோர்டானுக்குள் களமிறக்கி வருவதாகவும் அமெரிக்க ஊடகங்கள் தெரிவித்துள்ளன.
அத்தோடு இன்றைய தினம் அமெரிக்காவினுடைய இஸ்ரேலி ஆக்கிரமிப்பினுடைய ஹேக்கர்ஸ் குழுக்கள் ஈரானிய தேசிய தொலைக்காட்சியை ஹேக்கிங் செய்திருந்தார்கள். இவ்வாறு ஈரானிய தொலைக்காட்சிகளை முடக்கி கோமாளி ரீசா பஹலவியினுடைய உரைகளை வெளியிட்டிருந்தார்கள். இருப்பினும் ஓரிரண்டு மணித்தியாலங்களுக்குள் குறித்த நிலைமைகளை ஈரானிய தொழில்நுட்ப குழுவினர் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்து விட்டார்கள். இதே போன்று ஈரானிய வங்கிகளை இலக்கு வைத்தும் ஈரானினுடைய நிதி நிறுவனங்களை இலக்கு வைத்தும் சைபர் தாக்குதல்களை மேற்கொள்வதற்கு அமெரிக்காவும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பும் தயாராகி வருவதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. இப்படியான நிலைமையில் ஈரானினுடைய ஜனாதிபதி மசூத் பெஸஷ்கியான் எக்ஸ் தளத்திலே டொனால்ட் ட்ரம்புக்கு எதிரான மிரட்டல்களை வெளியிட்டிருந்தார். ஈரானியர்கள் தற்போது எதிர்கொள்ளக்கூடிய பொருளாதார நெருக்கடிகளுக்கும் பணவீக்கத்திற்கும் மிக முக்கியமான காரணமே ஈரான் மீது மனிதாபிமானமற்ற முறையில் அமெரிக்காவும் அதனுடைய நட்பு நாடுகளும் விதித்திருக்கக்கூடிய பொருளாதார தடைகள் தான். மேலும் அமெரிக்காவினுடைய எந்த ஒரு தாக்குதலுக்கும் நாங்கள் பதிலடி தாக்குதல்களை வழங்குவோம். அதே நேரம் அமெரிக்கா ஈரானிய உச்ச தலைவர் மீது கை வைத்தால் அது ஒட்டுமொத்த ஈரானுக்கு எதிராகவும் போரை ஆரம்பிப்பதற்கு சமனானதாகும். மேலும் இதற்கு பதிலடியாக போர்க்களத்திலே ஒட்டுமொத்த ஈரானும் களமிறங்கும். இதனால் ஆக்கிரமிப்பாளர்கள் கவனமாக இருக்க வேண்டும் என ஈரானிய ஜனாதிபதி மசூத் பெஸஷ்கியான் டொனால்ட் ட்ரம்புக்கு எதிரான மிரட்டல்களை வெளியிட்டுள்ளார். இதைத் தொடர்ந்து ஈரானிய ஷூரா கவுன்சிலினுடைய தலைவரின் ஆலோசகர் இவ்வாறு தெரிவித்தார். ஜியோனிஸ் ஆக்கிரமிப்புடனான போரானது தவிர்க்க முடியாதது. விரைவில் நாங்கள் இந்த போருக்குள்ளே நுழையப் போகின்றோம். மேலும் ஈரான் இந்த போருக்குள் நுழையும் போது வரையறுக்கப்பட்ட தாக்குதல் என்று எதுவுமே இருக்காது. நாங்கள் நீண்ட மற்றும் விரிவான போரையே மேற்கொள்வோம். இந்த போரினுடைய பரிமாணங்கள் ஈரான் கட்டுப்படுத்தும் அளவை விட மிகவும் பெரிதாகவே அமைந்திருக்கும். மேலும் அமெரிக்கா வரலாற்றிலே கண்டிராத அடியை நாங்கள் அவர்களுக்கு வழங்குவோம். இந்த போரிலே நாங்கள் நடுநிலையை பின்பற்றப் போவதில்லை. எங்களுக்கு எந்த சிவப்பு கோடுகளும் இருக்காது. எங்களுடைய தாக்குதல்களுக்கு வரையறை என்று ஒன்றே இருக்காது. மேலும் இந்த போரானது மிகப்பெரிய விரிவான போராகவே அமைந்திருக்கும் என ஈரானினுடைய ஷூரா கவுன்சிலின் ஆலோசகர் வெளிப்படையாக அறிவித்துள்ளார். அத்தோடு இந்த காணொளி தொடர்பான கருத்துக்களை பதிவிடுங்கள். தொடர்ந்தும் என்னுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.